நீங்கள் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கோதுமை அடை தோசை தாங்க. இந்த கோதுமை மாவு அடை தோசை செய்கிறதுக்கு 200 கிராம் கோதுமை மாவு, 50 ரவை, 2 ஸ்பூன் அரிசி மாவு இவ்வளோ சேர்ந்து ஒரு பவுலில் எடுத்து தண்ணி போதுமான அளவு நம்ம தோசை மாவு கரைக்கிற மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி ஒரு 5 நிமிஷம் உரமாக வச்சுருங்க, ரவை ஊறதுக்காண்டி. இதில் அப்புறம் வடை சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பல்லாரி, ஒரு மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சம் துருவின கேரட்டு எல்லாம் இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு இதை நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போக தண்ணி நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் கொட்டிட்டு இருந்துங்க. தோசை மாவு பதத்துக்கு இந்த பாருங்கள், இப்படி தோசை மாவு எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கும். அந்த பாருங்கள், இப்போ தோசை மாவு ஊற்றிருக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வருது அடை தோசை. சரிங்களா? இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி தான் தயார் பண்ணியிருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.